கோவையில் இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனிதத்தன்மையற்றது. இத்தகைய கொடூர குற்றச்செயல்களை கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லும் போதாது. இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று அந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நம் மகளிர் அனைத்து துறைகளிலும் அடையும் முன்னேற்றம்தான் இத்தகைய வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். கோவையில் மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த சம்பவத்திற்கான கண்டனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். கோவையில் இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனிதத்தன்மையற்றது. இத்தகைய கொடூர குற்றச்செயல்களை கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லும் போதாது என்று அதில் அவர் பதிவிட்டிருக்கிறார். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அதில் தெரிவித்திருக்கிறார்.